வணக்கம் நண்பர்களே. சிபில் ஸ்கோர் அதாவது தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் மொத்தமாக அவதிப்படுது சிபில் ஸ்கோர். இந்த சிபில் ஸ்கோரால் சாதாரண மக்கள், வியாபாரிகள், நடுத்தர மக்கள், வணிகர்கள் எவரும் கடன் வாங்க முடியல. உங்கள் சிபில் ஸ்கோர் என்னங்க அப்படின்னு தினமும் கேள்வி கேட்பதை நான் பார்த்துருப்போம். நமக்கு அப்பப்போ மெசேஜ் வரும், உங்கள் சிபில் ஸ்கோரை உயர்த்த வேண்டுமா அப்படின்னு மெசேஜ் வரும். அப்போ சிபில் ஸ்கோர் அதிகரிப்பது எப்படி? அப்போ மனித வாழ்க்கையில் சிபில் ஸ்கோர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகும். பொருளாதார வளர்ச்சி தேக்கத்திற்கு முக்கிய பங்காற்றும் விதம் போல ஒரு தோற்றத்தை இந்த சிபில் ஸ்கோர் தீர்மானிக்கின்றது. நம்மளுடைய கடன் வாங்கும் தகுதியை ஒரு அரசின் நிர்வாக அலகு தீர்மானிக்காமல் சிபில் ஸ்கோர் தீர்மானிக்கிறது. அதை யார் தீர்மானிக்கிறார்கள் என்ற கேள்வியைத்தான் கனிமொழி சோமு எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். தமிழ் டிசம்பர் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. அப்போ ஒரு சிபில் ஸ்கோர் என்பது மனிதனின் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கனிமொழி சோமு என்ன சொல்கிறாங்க, இதை யார் தீர்மானிக்கிறார்கள், எப்படி தீர்மானிக்கிறார்கள், யார் கட்டுப்படுத்துவது, சிபில் ஸ்கோர் விவகாரத்தை யார் கட்டுப்படுத்துவது, இது என்னதான் இதுக்கு அடிப்படை என்ற கேள்வியை ஒரு மக்களவை உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கேட்கும் அளவிற்கு சிபில் ஸ்கோர் என்பது ஒரு அரக்கனாக மக்கள் மத்தியில் கழுத்து நெரிக்கின்றது. ஒவ்வொருவரும் சிபில் ஸ்கோரை பற்றி புதிதாக ஒரு 20-22 வயது இளைஞரோ இளம் பெண்ணோ கடன் வாங்க போகும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்பதும், ஏற்கனவே கடன் வலையில் சிக்கி தவிப்பவர்கள் தங்கள் சிபில் ஸ்கோரை உயர்த்தவும் சரி பண்ணவும் போராடுவதை நாம் அறிந்திருப்போம். அப்போ சிபில் ஸ்கோர் அளவில் கடன் வாங்கும் முறையை அரசு முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டாம். சிபில் ஸ்கோர் என்ற தனியார் நிர்வாக அலகு, அந்த அலகு யார் என்று தான் ஒரு மக்களவை உறுப்பினரே கேள்வி இருக்கிறார். சாதாரண மக்களும் இன்னும் மோசமாக ஒரு மக்களவை உறுப்பினரே சிபில் ஸ்கோர் என்பதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள், யார் தீர்மானிக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கும் அவல நிலை இருக்கின்றது. சிபில் ஸ்கோர் முறையை கைவிடக் கோரி மக்களாகிய நாம் தான் போராட வேண்டும். அப்படி ஒரு கோரிக்கையை மக்களவையில் எழுப்பிய கனிமொழி சோமுக்கு மிகுந்த பாராட்டுக்களை தொழிலாளர் குடியரசு முன்னணி சார்பாக அறிவித்துக் கொள்கிறோம். நன்றி.